அவர் எப்பொழுதுமே ஒரு பதிலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள் காலையிலே எழும்பி பிள்ளைகள்லாம் சில பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் கவனித்து வீட்டில் உட்காராமல் நீங்கள் வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சாட்டர்டே சண்டே ஒரு நாள் தான் பிள்ளைகள் கணவர் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அப்போ நம்மளும் வீட்டில் இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காராம ஆண்டவர் சமூகத்தை தேர்ந்தெடுத்த உங்களுக்கு ஹல்லேலூயா நிறைவான பலனை ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அன்னாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய மார்த்தாள்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? அவங்க பார்க்கல, அவங்க கவனிக்கலை, அவங்க ஹெல்ப் பண்ணலை, அவங்க பேசலை இல்லையா? நம்ம பெண்களுக்கு குறிப்பாக நிறைய குறைகளே என்ன தெரியுமா? அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க என்கிட்ட கவனிக்கலை, அவங்க என்னை விஷ் பண்ணலை, அவங்க சிரிக்கலை, இப்படியே தான் இல்லையா? ஆனால் வசனத்தை நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 51. உங்கள் வேதத்தை திறந்து கொண்டு வேதத்தை கொண்டு வந்தவர்கள் தயவு செய்து அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை தெரியுமா? காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது. அங்க அவங்க தண்டு வலிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடு கடல்ல அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. நடு கடல்ல நீங்க ஒரு வேலை சொல்லலாம், நான் கூட அப்படிதான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இந்த மினிட் அந்த அந்த நொடியில் ஆண்டவர் அந்த படவில் ஏறி அவர் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் இருந்தாங்க, காற்றை அமர செய்ய முடிந்ததா படகுல? இல்லை. எத்தனையோ கப்பலோட்டிகள் இருந்தாலும் அந்த படகை கரைக்கு அக்கறைப்படுத்த முடிந்ததா? இல்லை. ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் அந்த படவில் ஏறினாரோ ஹல்லேலூயா ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கை படகுல நீங்க அமரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் ஹல்லேலூயா, எதிர்காற்று வீசினாலும் ஹல்லேலூயா, உங்கள் நங்கூரம் இயேசுவா இருப்பாரானால் ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? ஆண்டவரே காலங்கள் மாறலாம். சொல்லுங்களேன். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஹல்லேலூயா, எதிர்காற்று வீசலாம், ஹல்லேலூயா. நீங்க ஒரு டைரக்ஷன் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது நிறைய தடைகள் வரலாம், நிறைய எதிர்ப்புகள் வரலாம். காற்று அலசடி படுகிறது போல, படவு அலசடி படுகிறது போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நம்முடைய நங்கூரம் ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் நம்முடைய படவுல இருப்பாரானால் சொல்வீங்களா? என்னுடைய தேவன் என்னுடைய படகுல இருக்கும் பொழுது காற்று அமரும். ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற கடல் அது அமைதலாய் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடலாமா? காலங்கள் மாறினால், எதிர்காற்று வீசினால், நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினால், எதிர்காற்று வீசினால், நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. சொல்லலாமா? காலங்கள் காலங்கள் மாறினால், எதிர்காற்று வீசினால், சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? காலங்கள் மாறினால், எதிர்காற்று வீசினால், நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே.
பொழுது பாருங்க, அந்த படவுல அவர் ஏறின உடனே காற்று அமைதலானது. அங்க இருந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? ஆண்டவர் நம்மை பிரமிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா? ஆண்டவர் நம் வாழ்வில் வரும் பொழுது. சூழ்நிலைகளை பார்க்கிற வரைக்கும் நம்மளால ஆண்டவருடைய மகிமையை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு என்ன சூழ்நிலையில வந்திருந்தாலும் ஒரே ஒரு முறை இந்த பாடல் நம்ம பாட போறோம். எதிர்காற்று வீசினாலும், காலங்கள் மாறினாலும், என் அங்கூரம் சொல்லுவீங்களா? என் நம்பிக்கை, என் விசுவாசம் சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து என் அங்கூரம் இயேசுவிலே சொல்லுங்க. என் விசுவாசம் இயேசுவிலே. ஹல்லேலூயா. காலங்கள் மாறினால், எதிர்காற்று வீசினால், நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும், காலங்கள் மாறினால், எதிர்காற்று வீசினால், நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. என் நங்கூரம் இயேசுவிலே. என் நங்கூரம் இயேசு சொல்லுங்க. நங்கூரம் இயேசு. என் நம்பிக்கை இயேசு. என் நங்கூரம், என் நங்கூரம் இயேசுவிலே. என் நங்கூரம் இயேசு. என் நங்கூரம் இயேசுவிலே. என் நங்கூரம் இயேசுவிலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப சோகமா இறுக்கமா இருக்கிறது போல இருக்கிறதே. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்வீங்களா? கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சிரிப்போட சொல்லுங்களேன். உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லாதீங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் நங்கூரம் இயேசுவிலே. ஹல்லேலூயா. அவரை நாம் மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளும் பொழுது பாருங்க, அவரை முழுமையாய் நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அது நடுக்கடலா இருக்கலாம், அது அக்கினி சூளையா இருக்கலாம், அது பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த செங்கடலுக்கு நமக்கு முன்பாக இருக்கலாம். வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால், ஹல்லேலூயா, இதிலும் பெரியான காரியங்களை, இதிலும் சிறந்ததை அவர் நமக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கண்களை மூடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற வந்த ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம், வசனத்தை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு போதகர் கொடுத்த இந்த வசனத்தை, இந்த கீ வேர்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 24, 22 மற்றும் 23. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? நாங்கள் பிரமிக்க பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் பிரமிக்க பண்ணுவோம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த கேம்ப்ல கொடுத்த டைட்டில் என்னன்னா, பிரமிக்க பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஆசை, பிரமிப்பாய் மாறணும் மற்றவங்க கண் முன்னாடி. ஹல்லேலூயா. அவங்க என்னை இகழ்ந்து பேசினாங்களா, அவங்க கண் முன்னாடி என்னை ஏளனமாய் பார்த்தாங்களா, அவங்க கண் முன்னாடி, அதெல்லாம் காட்டிலும் நம்மளே நம்மை குறித்து பிரமிக்கத்தக்கதாய். ஹல்லேலூயா. சியோனின் சிறு இருப்பை தேவன் திருப்பும் பொழுது எப்படி இருப்போமா? சொப்பனம் காண்கிறவர்களை போல். இது கனவா, நிஜமா, இது நினைவா இருக்கிறதா, இது நிஜமாதான் நடக்கிறதா என்று சொல்லத்தக்கதாக ஆச்சரியமான
காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்வில் செய்வார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஆனா யார் பிரமிப்பாக மாற முடியும்? யார் பிரமிக்கத்தக்க ஸ்திரீகளாய் மாற முடியும்? யார் பிரமிக்க பண்ணுவார்கள் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. பின்பாக சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்வீங்களா? ஹalleluya. யார் பிரமிக்க பண்ணுவார்கள்? அப்போ அந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனங்களை, அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீகள் எப்படிப்பட்ட ஸ்திரீகளாய் இருந்தாங்க என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்திருக்கையில் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஹalleluya. எப்பொழுது வருகிறாங்க தெரியுமா? அதிகாலையில விடிந்து வருகிற சமயத்துல. ஹalleluya. லூக்கா 24:1 நம்ம பார்க்கிறோம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில. ஹalleluya. யார் தெரியுமா பிரமிக்க பண்ணுகிற ஸ்திரீகளா இருக்க முடியும்? அதிகாலையில் இருட்டோடே எழும்புகிறவர்கள். ஹalleluya. ஹalleluya. நீதிமொழிகள் 31 நம்ம பார்க்கிறோம், இருட்டோடே எழுந்து அவள் காரியங்கள், வீட்டின் காரியத்தை குறித்து நோக்கமா இருக்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஹalleluya. விடியற் காலத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. விடியற் காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாத்ராகமம் 16:7. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். விடியற் காலத்தில் யாத்ராகமம் 34 நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 34:2 மற்றும் 3 வசனங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஹalleluya. 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, உன்னுடனே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கிலும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து நில். ஹalleluya. இன்றைக்கு பிரமிக்க பண்ணத்தக்க அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? அந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அதிகாலையில் இருட்டோடே ஹalleluya ஆண்டவரை பார்க்கும்படி அவர்கள் ஓடினார்கள். ஹalleluya. இங்க நம்ம பார்க்கிறோம், மோசேயை பார்த்து சொல்லுகிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. ஹalleluya. இன்னைக்கு அநேக சகோதரிகள் விடியற் காலத்துல அப்படியே எழுந்து அப்படியே பெட்ஷீட்டோடே அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரை ஜெபிக்கிற அநேகர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க, அப்படியே உட்கார்ந்து அப்படியே நான் பெட்லயே இருந்துருவேன். அப்படி அல்ல. வசனத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நீ ஆயத்தமாகி. ஹalleluya. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வராங்க அப்படின்னா நீங்க அப்படியே பிரஷ் பண்ணாம தலையை சீவாம அப்படியே படுக்கையில இருந்து எழுந்து வந்து நின்று பாப்பீங்களா? இல்ல. நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு முகத்தை கழுவி நம்ம பிரஷ் பண்ணி நம்ம உடையெல்லாம் சரியா இருக்கா என்று சொல்லி பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? கதவை திறப்போம் இல்லையா? ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிற காரியம் என்னமா? அநேகர் ஆயத்தப்படுகிறதே இல்லை. ஏனோ தானோ என்று. ஆண்டவர் எப்படி வேணாலும் என் ஜெபத்தை கேட்பார். உண்மைதான், ஆண்டவர் எப்படி வேணாலும் ஜெபத்தை கேட்பார். ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஆயத்தமாகி அவர் சமூகத்துக்கு வரும் பொழுது பாருங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கும் பொழுது பாருங்க, அதுல ஆண்டவர் மகிமைப்படுவார், பிரியப்படுவார். ஹalleluya. 3ஆம் வசனத்துல பாருங்க, உன்னுடனே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. ஹalleluya. ஒருவரும் வரக்கூடாது, நீயும் நானும் மாத்திரம். ஹalleluya. மோசே பார்த்து சொல்லுகிறார், நீயும் நானும் மாத்திரம். இங்க ஃபேமிலி பிரேயரை குறிப்பிடல. ஹalleluya. அநேகர் சொல்லுவாங்க, ஜெபிப்பீங்களா, நீங்க வீட்டுல ஜெபிப்பீங்களான்னு சொல்லி கேட்டா, ஆமா நாங்க குடும்பமா ஜெபிப்போம், வேலைக்கு போகும்பொழுது நாங்க சேர்ந்து ஜெபித்துட்டு போவோம், நாங்க படுக்கைக்கு போகும்போது குடும்ப ஜெபம் செய்வோம். அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு காரியத்தை
விரும்புகிறார் என்ன தெரியுமா? ஹalleluya, ஒருவனும் உன்னுடனே வரக்கூடாது. ஹalleluya, ஆண்டவர் அந்த க்ளோஸா உங்களிடத்துல பேச விரும்புகிற அந்த நேரம், ஹalleluya, அது விடியற் காலை. ஹalleluya, அது மாத்திரமல்ல, அங்க போடப்பட்டிருக்கிறது ஆடு மாடு மேயவும் கூடாது. ஹalleluya, இதை குறித்து என்னுடைய தாயார் அழகா ஒன்று சொல்லுவாங்க. அந்த காலத்துல வீடுகள்லாம் ஆடு மாடுகள்லாம் இருக்கும். இந்த காலத்துல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? நாய் பூனையா? பிரியமானவர்களே, ஆடு மாடு மேயவும் கூடாது என்பதற்கு இந்த காலத்தில் நம்ம சொல்லணும் என்று சொன்னால் என்ன தெரியுமா? நம்முடைய ஃபோன்ஸ், நம்முடைய வாட்ஸ்அப், ஹalleluya, நோட்டிஃபிகேஷன் டிங்னு வந்த உடனே புத்தகத்தை வைத்து விட்டு, பைபிளை வைத்து விட்டு, ஜெபத்தை நிறுத்திட்டு என்னன்னு பார்த்துடலாம், யாருன்னு பார்த்துடலாம். ஹalleluya, வாட்ஸ்அப் மேயக்கூடாது. ஹalleluya, இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள்லாம் எழும்பிட்டா அவங்கள பார்த்து கொண்டே இருக்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? அவங்கள கவனிக்கிறது, அவங்களுக்கு ஸ்கூல்ல அனுப்புறது, அவங்களுக்கு சமைக்கணும், அதுக்குள்ள ஏதாவது அவங்க நோண்டி ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்கு 2 வயது மகன், அவன் எழும்பிட்டானா என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியாது. ஒரு நிமிஷம் நான் கிச்சனுக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு சத்தம் டமால் டுமீல்னு கேட்கும். அதனால பிள்ளைகள் எழும்புவதற்கு முன்பாக, ஹalleluya, பிள்ளைகள் எழும்புவதற்கு முன்பாக, ஆடு மாடு மேய்வதற்கு முன்பாக என்பதற்கு இந்த காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் எழும்புவதற்கு முன்பாக, நம்முடைய சமையல் காரியங்கள் எல்லாம் துவங்குவதற்கு முன்பாக, சில பேர் சமைச்சிட்டே ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவர் சமூகத்தில் வந்து நில். ஹalleluya, ஹalleluya, விடியற் காலத்தில் என் சமூகத்தில் வந்து நில். அப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம், 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த காரியத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம் இல்லையா? ஆண்டவர் என்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? விடியற் காலத்தில் என் சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya, விடியற் காலத்துல ஆண்டவர் மன்னாவை வருஷிக்க பண்ணுகிறார். அந்த மன்னா வெயில் ஏற ஏற அது என்ன செய்கிறது? அது உருகி போகும். யாருக்கும் மன்னா லேட்டா எழும்பி நான் மன்னாவை எடுத்து நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன்னு சொன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அவரவர் தங்களுக்கு தேவையான அளவில் மாத்திரம் அதை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அதிகமாய் பொறுக்கிக் கொண்டாலும் அது நாசமாய் போய்விடும். அதனால என் பிள்ளைகளுக்கும் நான் சேர்த்து பொறுக்கி வைத்துக் கொள்கிறேன், என் கணவருக்கும் சேர்த்து நான் ஜெபிக்கிறேன். இல்ல ஹalleluya, அவனவன் தனக்கு தேவையான அளவை அவன் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். ஹalleluya, இன்றைக்கு நமக்கு ஒரு பலன் என்ன தெரியுமா? ஹalleluya, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சாத்தான் நமக்கு தூக்கத்தையும் கனநித்திரையையும் சோர்வையும், ஆண்டவர் எப்போனாலும் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் புரிந்து கொள்வார். ஹalleluya, எத்தனை நாட்களுக்கு நாம் இப்படியே காலத்தை தள்ளி கொண்டு இருக்க முடியும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு முடிவை எடுங்க. யாரை பிரமிக்க பண்ணுவார் தெரியுமா? விடியற் காலத்தில் எழும்பி அவர் சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு. ஹalleluya, ஒரு காலத்துல நான் விடியற் காலத்துல 4 மணி 5 மணி 6 மணி பல மணி நேரங்கள் ஜெபிப்பேன் நீங்க ஒரு வேளை சொல்லலாம். இன்றைக்கு பிசாசு ஒரு வேளை உங்கள் ஜெபமாகி அந்த ஆயுதத்தை திருடி இருக்கலாம். யுத்த நாள் வந்த போது ஜனங்கள் ஒருவரிடத்திலும் அங்க பார்க்கிறோம் ஆயுதம் இல்லாமல் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த ஜெபம். அந்த ஜெபமாகி ஆயுதத்தை பிசாசு திருடி இருக்கிறானா? அந்த விடியற் காலத்துல ஆண்டவரை தேடுகிற அந்த ஜெப நேரங்களை திருடி இருக்கிறானா? ஒரு விசை கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் விடியற் காலத்தில் எழும்ப என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. கண்களை மூடி. ஹalleluya, அவங்க பாப்பாங்க, இவங்க பாப்பாங்க, என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. இல்ல, ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னை முழு
முழுவதுமாய் ஹalleluya என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மைதான், தூக்கத்துக்கு சோர்வுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தது உண்மைதான். ஆனா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நாளையிலிருந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஹalleluya உண்டு பண்ணுவீராக. ஹalleluya நான் எழும்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya ஆண்டவரே நான் காலையில என் பிள்ளைகள் எழும்புவதற்கு முன்பாக, நான் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக உம்மோடு செலவிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அநேக நேரங்கள்ல சோர்வா இருக்கும் பொழுது, நான் சமீபத்துல கூட சொன்னேன் ஒரு பிரசங்கத்துல, நான் சோர்வாக இருக்கும்போது ஆண்டவரிடத்துல படுக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே என்னை சீக்கிரமாக 6 மணிக்கு எழுப்பிடுங்க, 6:30க்கு எழுப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார். சில நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னோட மகன் சீக்கிரமாக எழும்பிடுறான், அதனால இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்பவே மாட்டீங்க, அதுக்கும் ஏர்லியாக என்னை எழுப்புவார். ஆனால் நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே டயர்டாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லி தூங்கினேன் பாருங்க, ரொம்ப லேட்டாக எழும்பினேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோர்வுக்கு ஒரு நிமிஷம் நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அது நிறைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில் திருடி விடும். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது பாருங்க, அந்த நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அவர் கொடுப்பார். ஹalleluya. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. ஹalleluya. யாருக்கு ஆண்டவர் பிரமிப்பான காரியங்களை செய்தார், யார் பிரமிக்க பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது விடியற்காலையில் எழும்பு